என்னடா சொல்ற? நந்தினிய கடத்திட்டியா? ஆமாக்கா, நம்ம அருளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அந்த ஐஸ்வர்யா பொண்ணை கூட்டிட்டு வந்திருந்தோம். அந்த வானதி விரட்டி விட்டுட்டா. இதுக்கப்புறமா நம்ம சும்மா இருந்தோம்னு வையேன், இந்த கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும். உன்னை எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்ச அந்த நந்தினி உனக்கு மருமகளா வரவே கூடாதுக்கா. அதான் வேற வழி இல்லாம அந்த நந்தினி ஆளை வச்சு கடத்திட்டேன். நம்ம அருளுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா கூட பரவாயில்லக்கா. பொறுமையா இன்னொரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு பிடிச்ச பொண்ணா தேடி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். டேய், அந்த அடங்கா பிடாரிய கடத்திட்டு சரி, இதுக்கப்புறம் அவளை என்ன பண்ண போற? அவளை வச்சு நாம என்ன செய்ய போறோம்? ஒன்னும் செய்ய போறதில்ல. முகூர்த்த நேரம் முடிஞ்சதும் வெளிய போக்காழுதுன்னு விரட்டி விட்டுற வேண்டிதான். யாரு கடத்தினாங்கன்ற கேள்வி வந்தா நகைக்காக யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் அவளால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. டேய், உன்கிட்ட தாண்டா கேக்குறேன், அவளை என்ன பண்ண போற? அவளை என்னக்கா பண்றது? ஒன்னும் பண்ண போறது இல்ல. முகூர்த்த நேரம் முடிஞ்சதும் அவளை துரத்தி விட வேண்டியதுதான். டேய், அப்படி அனுப்பி வச்சா நாம மாட்டிப்போண்டா. கா, நாம ஏங்க மாட்டிக்க போறோம்? கடத்தினவங்க தானே மாட்டுவாங்க. அப்படியே அவங்க மாட்டினாலும் நகைக்காக தான் கடத்தணும்னு சொல்லி தப்பை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நம்ம வெளியில எடுத்துடலாம். என்னக்கா யோசிக்கிற? இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லக்கா. அது புரியுதுடா. ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா என் புருஷன் உன்னை மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்து இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாரு. அதனாலதான் பார்த்து பத்திரமா பண்ணு. எந்த காரணத்துக்காகவும் நம்ம மாட்டிக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணு நம்ம மாட்ட மாட்டோம்க்கா, நீ ஒன்னும் பயப்படாத. திரும்ப என்னக்கா யோசிக்கிற? அந்த அடங்கா பிடாரிய கடத்தியாச்சு, அப்புறம் நாம ஏன் அருள் கல்யாணத்தை நிறுத்தணும்? நடத்திடலாம்டா. என்னக்கா சொல்ற?